ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் சத்து மாவில் உருண்டையும் பிடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக சத்து மாவு எடுத்துருக்கிறேன். அது கூடவே திருவி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் சேர்த்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து அது கூட தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைகிறோம் அது மாதிரி அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்ச மாவை நமக்கு எப்படி தேவையோ, சின்ன சைஸ் உருண்டை பெரிய சைஸ் உருண்டை எப்படி தேவையானாலும் உருட்டி எடுத்துக்கணும். நான் சின்ன சைஸு பேபி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுக்கிறேன். பாருங்கள், அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு, அப்போ பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் குட்டி குட்டியாட்டு உருட்டுறேன். ஈஸியாக உருட்டிடலாம். பாருங்கள், இது மாதிரி தான் உருட்டணும். சும்மா 2 கையும் வச்சு ஒரு உருட்டுனாலே அது அழகான ஷேப்பில் வந்துடும். இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி பாத்திரத்தில் வைக்கிறோம். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு பாருங்கள், ஒவ்வொரு குண்டானிலையும் ஒரு 5-6 வர்றது மாதிரி வச்சிடணும். ரொம்ப வச்சாலும் வேகாது, ஒட்டி பிடிச்சிரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நான் 2 தட்டில் வைக்கிறேன். வச்சுட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வைக்க வேண்டியது தான். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி எப்படி வைப்போமோ அது மாதிரி வச்சிடணும். பாருங்கள், இப்படி வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பிள்ளைகள் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரப்போ கொடுக்குறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஒரே மாதிரி எப்பவும் கொடுத்தாலும் பிள்ளைகளுக்கு போர் அடிக்கும். அதனால் அதே மாதிரி மாவில் தேங்காய் போட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கிறதுல பிடி செய்யலாம். பிடி சாதா பிடி நம்ம எப்படி கையில் வச்சு உருட்டி பிடிச்சி எடுப்போமோ அது மாதிரி பிடிச்சி எடுத்துட்டு அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இது மாதிரி பிடிங்க. உங்களுக்கு இதுலேயுமே சின்ன சைஸ் வேணும், பெரிய சைஸ் வேணும், இல்லை கொஞ்சம் நீட்டமாக உருண்டையாக தான் வேணும், பிடி மாதிரி வேண்டாம், என்ன ஷேப்பில் செய்யணும்னு நினைக்கிறீங்களே சேம் ப்ரொசீஜர் தான். அதே ஷேப்பு மாற்றி செய்து எடுத்துட வேண்டாம். இப்போ நான் பிடி மாதிரியே செஞ்சு வச்சுருக்கிறேன். இது இட்லி பாத்திரத்தில் விசில் வேண்டாம், சும்மா சாதா ஆவி வர வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். அது சூடோடு சாப்பிட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி கிடைக்கும். சாப்பிட ஈவினிங் டீ கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.